ஸ்ரீ லாகிரி மகாஷயர் மகா குரு. தினந்தோறும் அதிகாலையில் யோகிராஜ் அவர்கள் ராணா மகால் படித்துறையில் ஸ்நானம் செய்யும் பொருட்டு போவது வழக்கம். கூடவே அவருடைய உதவியாளர் பக்தர் கிருஷ்ணாராம் செல்வார். அந்த ஒரு குறிப்பிட்ட நாளில் கூட யோகிராஜ் அவர்கள் கிருஷ்ணாராம் கூட குளித்துவிட்டு ஒரு சந்தில் திரும்பி வந்து கொண்டிருந்தார். தற்செயலாக அவர் கிருஷ்ணாராம் துணியை கிழி என்று கூறினார். தன் குரு மகாராஜ் என்ன கூறுகிறார் என்று கிருஷ்ணாராமுக்கு சரியாக புரியவில்லை. கொஞ்ச தூரம் முன்னால் காலடி வைத்தவுடன் பக்கத்தில் இருந்த ஒரு வீட்டின் மொட்டை மாடியிலிருந்து ஒரு செங்கல் துண்டு சரியாக யோகிராஜ் அவர்களின் காலில் வந்து விழுந்தது. ஒரு விரல் காயமடைந்து ரத்தம் பெருக்கெடுக்க ஆரம்பித்தது. அவர் உடனே தன் துணியிலிருந்து சிறிது கிழித்து விரலில் கட்டு போட்டு கொண்டார். துணியை கட்டுவதற்கு கிருஷ்ணாராம் உதவினார். அதற்பின் கிருஷ்ணாராம் கைகூப்பி, மகாராஜ், செங்கல் துண்டு உங்கள் காலில் விழும் என்று ஏற்கனவே தெரிந்திருந்தும் நீங்கள் ஏன் விலகி போகவில்லை? விலகி இருந்தால் இந்த காயம் ஏற்பட்டிருக்காதல்லவா என வினவினார். யோகிராஜ் அவர்கள் புன்முறுவலுடன், கிருஷ்ணாராம், அப்படியல்ல, நான் தூர விலகி போயிருந்தால் கூட மற்ற ஏதாவது ஒரு சமயம் அதை வட்டியுடன் நான் அனுபவித்துத்தான் தீர வேண்டும். எதை அடையணுமோ அதை அடைந்துதான் தீர வேண்டும். ஆனால் எவ்வளவு சீக்கிரம் கடனை அடைக்க முடியுமோ அவ்வளவு விரைவில் அடைத்துவிட வேண்டும் என்று கூறினார். கிருஷ்ணாராமின் 2 புத்திரர்களும் ஒரு பெண்ணும் ஒரு இரவில் சாப்பிட்டு விட்டு படுத்து விட்டனர். கிருஷ்ணாராமின் பத்தினி வினயபூர்வமாக அவரிடம், சின்ன பையனுடைய பூணூல் கல்யாணம் யக்ஞ சம்ஸ்காரங்கள் செய்ய வேண்டிய காலம் வந்துவிட்டது. அவனுக்கு உபநயனம் செய்ய எவ்வித ஏற்பாடும் நீங்கள் செய்யவில்லை. எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு விரைவில் உபநயன காரியங்களை செய்வதற்கு ஏற்பாடு செய்யுங்கள் என்று கூறினாள். கிருஷ்ணாராம் ஏழை பிராமணன். எப்படியோ குடும்ப வாழ்க்கை நடைபெறுகிறது. பையனின் உபநயன காரியங்களை செய்வதற்கு பணத்திற்கு எங்கே போவது? அவர் குரு மகாராஜின் ஒப்பற்ற பக்தனும் பணியாளும் ஆவார். கிருஷ்ணாராமுக்கு இந்த விஷயங்களை பற்றி எல்லாம் சிறிதும் கவலை இல்லை. தன் பத்தினிக்கு ஆறுதல் கூறியவாறு, குரு மகாராஜின் கிருபை எப்பொழுது உண்டாகிறதோ அப்பொழுது உபநயனம் செய்ய சரியான ஏற்பாடுகள் உண்டாகும். என்னிடம் பணம் இல்லை. காரணமில்லாமல் கவலைப்பட்டு என்ன செய்வேன்? யாருக்கு கவலை உண்டோ அவரே செய்வார் என்று கூறினார். கிருஷ்ணாராம் மறுநாள் காலையில் எழுந்து குரு மகாராஜை கங்கையில் குளிப்பதற்காக கூடவே ஒவ்வொரு நாள் வழக்கப்படி யோகிராஜ் வீட்டிற்கு சென்றார். யோகிராஜ் ஆசனத்தில் அமர்ந்திருந்தார். கிருஷ்ணாராம் வணக்கம் செலுத்தியவுடன் யோகிராஜ் அவர்கள் ஆசனத்திலிருந்து எழுந்து கீழே இருந்து 30 ரூபாயை எடுத்து கொடுத்து, இந்த பணத்தை வைத்து கொண்டு சாஸ்திர பிரகாரம் உன் பையனுடைய உபநயன காரியங்களை செய்து முடி. ஆடம்பரமாகவோ அல்லது பகட்டாகவோ செய்வதில் பிரயோஜனமில்லை என்று கூறினார். கிருஷ்ணாராம் வெட்கப்பட்டு கொண்டே, குரு மகாராஜ், நீங்கள் எப்பொழுதும் என் மீது கிருபை காட்டுகிறீர்கள். நான் சரியாக கூட உங்களை கவனிக்க முடியவில்லை. நீங்கள் எனக்கு பணம் கொடுக்கிறீர்கள் என்று கூறினார். யோகிராஜ் அவர்கள், இதோ பார் கிருஷ்ணாராம், கொடுக்கின்ற எஜமானரோ ஒருவர்தான். அவர் யாரோ ஒருவருடைய கை மூலமாக கொடுக்கிறார். இப்பொழுது அவர் என் கைகள் மூலமாக கொடுத்து கொண்டிருக்கிறார். பின் நீ ஏன் வாங்கி கொள்ளக்கூடாது என்றார். கிருஷ்ணாராம் மரியாதையாக முழு மனதுடன் அந்த பணத்தை பெற்றுக்கொண்டார். பாஞ்ச் கௌரி பந்தோபாத்யாய் என்பவர் யோகிராஜ் அவர்களின் ஒரு பிரிய பக்தர். அவருடைய சாதனை மிக உயர்ந்தது. ஆனால் குடும்பம் என்னும் சேறு அசுத்தங்களால் சூழப்பட்ட கோட்டையில் வசிப்பவர் போல் இருந்ததால் இறை சாதனை செய்வது மிகவும் கடினமாக இருப்பதை பார்த்து அவர் மனதில் வைராக்கியம் உதயமானது. அவர் மனதிற்குள்ளேயே வீடு வாசலை துறந்து ஓடிவிடுவது என்று நிச்சயித்து கொண்டார். ஆனால் அதற்கு முன் குருதேவரின் அனுமதி வேண்டுமே. பந்தோபாத்யாய் ஒரு நாள் குருதேவரிடம் வந்து சந்நியாசம் வாங்கி கொள்ள அனுமதி அளிக்க வேண்டும் என்று பிரார்த்தித்தார். யோகிராஜ் அவர்கள் அவருடைய எல்லா விஷயங்களையும் கேட்டுக்கொண்டு சிரித்து கொண்டே கம்பீரமான குரலில், உன்னுடைய பூணூலின் பலம் அதிகமாக அல்லது சடையின் பலம் அதிகமா? நீ என்ன சாதுவை போல் உன்னையே விளம்பரப்படுத்தி கொள்ள பார்க்கிறாயா? அதனால் ஜனங்கள் எல்லோரும் உன்னை மதித்தால் பணம் சம்பாதிக்கலாம் என விரும்புகிறாயா? இதோ பார், காவி உடை அணிவதால் ஜனங்கள் சாதுவாகி விடலாம் என்றால் கழுதை குதிரைகள் எல்லாம் சாதுக்களாகி விடலாம். அவைகளுடைய நிறமும் காவி நிறம்தான். ஆனால் அவைகளை சாதுக்கள் என்று ஏன் கூறுவதில்லை? இந்த மாதிரியான பைத்தியக்காரத்தனமான எண்ணத்தை எல்லாம் விட்டுவிடு.
சுயமாக எவ்வளவு சம்பாதிக்கிறாயோ அதை வைத்து வாழ்க்கையை நிர்வாகம் செய். மற்றவர்களிடம் தானம் பெற்று ஜீவனம் என்னும் யாத்திரையை நிர்வாகம் செய்யாதே என்று கூறினார். முடிவில் பாஜ்கௌரி பந்தோபாத்யாய் தலையை குனிந்து கொண்டு போய்விட்டார். அவர்தான் பிற்காலத்தில் கேசவானந்த் பிரம்மாச்சாரி என்னும் பெயரில் பிரசித்தி பெற்றார். பாரத நாட்டில் ஆன்மீக உலகின் எலும்புக்கூடு போன்று மடங்கள், மிஷனரிகள் மற்றும் ஆசிரமங்களுக்கு குறைவில்லை என்று யோகிராஜ் அவர்கள் கூறுவது வழக்கம். மடங்கள், மிஷனரிகள் முதலியவைகளை ஆரம்பிப்பதால் இறை சாதனை செய்ய முடியாது. இவைகள் எல்லாம் இறை சாதனையில் தடைகள் ஏற்படுத்துகின்றன. எவ்வாறு மடங்கள், மிஷனரிகள் ஆகியவைகள் விளம்பரப்படுத்துகின்றனவோ அதே மாதிரி தியானமும் விளம்பரப்படுத்தப்பட வேண்டும். எனவே அவர் தனிமையான மற்றும் ரகசியமான இடங்களில் சாதனை செய்வதற்கு ஊக்கம் கொடுத்தார். காவி உடை தரிப்பதால் ஜனங்கள் சாது ரூபத்தில் அடையாளம் தெரிந்து கொள்வார்கள். ஆனால் சாதனையில் தடங்கள் ஏற்படுகின்றன. வெள்ளை உடையில் ஜனங்களுக்கு அடையாளம் தெரிய முடிவதில்லை. சாதனையிலும் தடையில்லாமல் நன்றாக செய்ய முடியும். சந்நியாசி வாழ்க்கை மிகவும் கடினமானது. இதே காரணத்தால் அவர் எந்த பக்தனையும் சந்நியாசி ஆவதற்கு அனுமதி அளிப்பதில்லை. அவருடைய பக்தர்களில் அநேகர் ஏற்கனவே சந்நியாச தீட்சை பெற்றிருந்தாலும் கிரகஸ்தர்களை அவர் வீடு வாசல் உலக வாழ்க்கையிலேயே இருக்கும்படி கூறுவது வழக்கம். சந்நியாசிகளை சந்நியாச வாழ்க்கையிலேயே இருக்கும்படி கூறுவார். யார் எந்த ஆசிரம வாழ்க்கையை கடைபிடிக்கிறார்களோ அதே ஆசிரமத்திலிருந்து ஆத்ம சாதனை செய்ய வேண்டும் என்று அவர் உபதேசிப்பார். மாற்ற வேண்டும் என்று எந்த விதமான அவசியமும் இல்லை. இப்படிப்பட்ட ஒரே நிலையில் இருப்பதுதான் நல்லது. அவர்கள் ஆடைகள், அதாவது உடைகளை மாற்றுவதை தடை செய்வார். கலரான உடைகள் அணிவதால் சாதுவாகி இறைவனை அடைய முடியும் என்பதல்ல என்று கூறுவார். யார் யார் எந்த உடைகளை அணிகிறார்களோ, யார் எந்த சூழலில் இருக்கிறார்களோ அதிலேயே இருப்பதுதான் அனுகூலமானது. அவ்வாறே இருந்து ஆத்ம சாதனை செய்து கொண்டே இருங்கள். அப்பொழுதுதான் வாழ்க்கை பிரயோஜனமாக இருக்கும் என்று கூறுவார். ஒருமுறை யோகிராஜின் சிஷ்யர் கேதார்நாத் டே என்பவரின் மனைவிக்கு காலரா ஏற்பட்டது. அவள் மரணத்தை நெருங்கி கொண்டிருந்தாள். அநேக சின்ன சின்ன குழந்தைகளை கவனிக்க வேண்டிய பொறுப்பு தன் பத்தினிக்கு ஏதாவது ஆகிவிட்டால் அவருக்கு பெரும் கஷ்டம். இதை எண்ணி கேதார்நாத் குருவிடம் ஓடி வந்து கைகூப்பி வணங்கி, மகாராஜ், என் மனைவியை காப்பாற்றுங்கள். இல்லாவிட்டால் சின்ன சின்ன குழந்தைகளை வைத்துக்கொண்டு பெரும் ஆபத்தில் மாட்டிக்கொள்வேன் என்று பிரார்த்தித்தார். கேதார்நாத் அழுது புலம்பினார். யோகிராஜ் அவர்கள் சமூகத்தை சார்ந்த வாழ்க்கைப்படி ஏதாவது ஒரு நல்ல டாக்டரிடம் காண்பி என்றார். கேதார்நாத் அழுத குரலில் மறுபடியும் பிரார்த்தனை செய்து, டாக்டரை அழைப்பதால் எந்த பயனும் கிடையாது. நீங்கள் தயவு செய்யவில்லை என்றால் அவள் பிழைக்க மாட்டாள். நான் உங்களைத்தான் சரணடைகிறேன். என்ன செய்ய வேண்டுமோ நீங்கள் தான் செய்ய வேண்டும் என்று கூறினார். மகா யோகியின் இதயத்தில் கருணாசாகரம் ததும்பியது. அவர், நான் என்ன சொல்கிறேனோ அதை நீங்கள் செய்கிறீர்களா என்று கேட்டார். கேதார்நாத் மனதில் நம்பிக்கை கிரணங்கள் மின்ன ஆரம்பித்தன. அவர், நீங்கள் என்ன கட்டளை இடுகிறீர்களோ அதை நிறைவேற்றுவேன் என்று கூறினார். யோகிராஜ் அவர்கள், போய் ஒரு குப்பியில் பன்னீர் கொண்டு வா என்றார். கேதார்நாத் ஓடிப்போய் உடனே ஒரு கடையிலிருந்து ஒரு பாட்டில் பன்னீர் கொண்டு வந்தார். யோகிராஜ் அவர்கள், பாத்ரூம் போய் உடனே உன்னுடைய மலத்தில் சிறிதளவு இதில் கலந்து சீக்கிரம் கொண்டு வா. பின் சீக்கிரமாக போய் நோயாளிக்கு வாயில் ஊற்று என்று கூறினார். கேதார்நாத் அவ்வாறே செய்தார். நோயாளியும் புனர்ஜீவன் பெற்றார். யோகிராஜ் அவர்கள் எப்பொழுதும் உலக வழக்கப்படி அல்லது ஜனங்களின் நடை உடை பாவனை பிரகாரம் நோயாளிகளை கவனிப்பதில் தடங்கல் செய்யாமல் அவர்களை நன்றாக கவனிக்க வேண்டும் என்று கூறுவது வழக்கம். அவர் மூலமாக கொடுக்கப்படும் மருந்துகள் விசேஷமாக சிறப்பு பெற்றவைகள் அல்ல. அவைகள் ஒரு அடையாளம் மட்டும்தான். தேவர்களுக்கும் கிடைப்பதற்கரிய இந்த மகா யோகி எப்பொழுதும் பக்தர்களின் நலன்களுக்காகவே தன்னை அர்ப்பணித்துக் கொண்டிருந்தார். அவர் எப்பொழுதும் பக்தர்களுக்கு உபதேசம் நல்கி தங்களுடைய சாதனையில் வெற்றி பெறுமாறு போதனை செய்வார். எல்லா மனிதர்களின் சரீரத்தில் 6 சக்கரங்கள் உள்ளன. அவைகள் சற்சக்கர என்ற தந்திரயோகத்தில் கூறப்பட்டிருக்கிறது என யோகிராஜ் கூறுவார். இந்த 6 சக்கரங்கள் தான் நீங்கள் பிராணகர்மம் என்னும் கிரியாயோகம் அல்லது பிராணாயாமம் மூலமாக
மற்றவர்களை அண்டி வாழும் நிலையில் இல்லாமல் அல்லது ஆதாரமில்லாத சூன்யமான நிலையில் இருக்க முடிந்தால், அதாவது சூன்யத்தை ஆதாரமாக கொண்டால், பின் அவைகளால் ஒன்றும் செய்ய முடியாது. அப்பொழுது 6 சக்கரங்களிலும் துளைகள் ஏற்பட்டு விட்டதை நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். சூன்யம், அதாவது ஒன்றுமே இல்லை என்றும், இதே ஒன்றுமில்லை என்னும் நிலை அல்லது சூன்யமான நிலையில் சமயத்தில் நிலை பெற்று விடுவதால் எந்த விதமான தடையும் உண்டாவதில்லை. உள்மூச்சு வெளிமூச்சு இவைகளின் கூட்டுக்கு நற்சேர்க்கை என்று சொல்லப்படுகிறது. ஏனெனில் சுவாசம் உள்ளவரை ஜீவனின் அதிகாரம் உள்ளது. எனவே சுவாசம்தான் உண்மை அல்லது சத்தியம். இந்த உள்மூச்சு வெளிமூச்சுடன் சேருதல் அல்லது நட்பாகி கொள்வதால் சூன்யத்தில் நிலைத்திருக்க முடிகிறது. அப்பொழுது கர்மம், சிந்தை அல்லது கவலை, பாபம், புண்ணியம், ஆசை இவைகளெல்லாம் நீங்கிவிடுகின்றன. பின் சுபாவம் அல்லது தன் ஆத்ம பாவம் முன்னேற்றம் அடைகிறது. குண்டலினி என்னும் அடிப்படை சக்தியானது எப்பொழுதும் உறங்கிய நிலையில் உள்ளது. இது ஸ்தூலமான மூலாதாரத்தை சார்ந்திருந்து இறுக்கமாக கட்டப்பட்டுள்ளது. இந்த ஆதாரத்திலிருந்து நழுவ செய்ய வேண்டும். அவ்வாறு செய்வதால் இது சிவனுடைய, அதாவது சூனியத்தை சார்ந்திருப்பதிலிருந்து ஆதாரமற்ற அல்லது சகாயமில்லாத நிலை உண்டாகும். ஜீவனானது முதலில் ஸ்தூல தத்துவத்தை ஆதாரம் என நினைக்கிறது. ஆனால் எங்கேயும் ஆதாரமற்ற சகாயமில்லாத சூனிய தத்துவம்தான் ஜீவனின் உண்மையான அல்லது இயற்கையான ஆதாரமாகிறது. தொண்டையின் மேலேயுள்ள ஆக்ஞா சக்கரத்தில் நிலைத்திருக்கும் அல்லது அதனுடன் சார்ந்திருக்கும் நிலை ஏற்பட்டவுடன் தான் ஜீவனின் உண்மையான நிலையான பாதுகாப்பு உண்டாகிறது. ஆக்ஞா சக்கரத்திலிருந்து 2 பக்கங்களிலும் போக முடியும். அதாவது மேலே கண்ணுக்கு புலப்படாத பக்கமும் கீழே புலப்படும் பக்கத்திலும் செல்லலாம். அவருடைய சிக்ஷை முறை சுதந்திரமானது. அவர் எப்பொழுதும் ஆன்மீக விஷயங்களில் சூக்ஷ்மமான விஞ்ஞானபூர்வமான வியாக்கியானங்கள் செய்வார். எனவே அவைகள் சாதகர்களின் இதயங்களை தொட்டுவிடும். எதனால் உள்மூச்சு வெளிமூச்சு இரண்டின் போக்கும் நிலை பெறுகிறதோ அதுதான் தர்மம். எதனால் நிலையான தன்மையை அடைய முடியாதோ அது அதர்மம் என்று அவர் கூறுவார். எப்பொழுதாவது பற்றுக்களின் காரணம் இருக்காது. கர்மத்தின் பலனை எதிர்பார்ப்பதுதான் பற்றின் காரணம் என்றும் கூறுவார். நல்லவர்கள் கெட்டவர்கள் என்பது போன்ற எந்த வித்தியாசமும் கர்மத்தில் கிடையாது. மோகம் என்னும் வலைக்குள் கட்டுப்பட்டு இருப்பதால் தான் கர்மத்தில் கெட்ட பலன்கள் கிடைக்கின்றன. எந்த கர்மத்தின் மூலம் கூடஸ்தாவில் நிலையான ஸ்திரத்தன்மை கிடைக்கிறதோ அதுதான் சுப கர்மம். எதனால் நிலையில்லாத தன்மை ஏற்படுகிறதோ அது அசுப கர்மம். சாதாரண மனிதன் அல்லது ஜனங்கள் ஆத்ம கர்மம் செய்வதில்லை. எனவே அவர்களின் இந்திரியங்களின் சக்திகள் அசுத்தமானவைகளாகவும் சுதந்திரமற்றதாகவும் இருந்து விடுகின்றன. பாபம் புண்ணியம் ஆகியவைகளின் பலன்களை அனுபவிப்பதற்கு மட்டும் மானிட சரீரம் ஏற்படுத்தப்பட்டதல்ல. ஆனால் பாபம் புண்ணியத்திலிருந்து விலகி சுத்தமான பலனை எதிர்பார்க்காத ஆத்ம கர்மம் செய்வதற்காகத்தான் இந்த மானிட சரீரம் படைக்கப்பட்டது. ஆத்ம கர்மம் முடிவு பெறாத வரை மனித சரீரம் எடுத்துக்கொண்டே இருக்க வேண்டும். அதனுடைய பிரயோஜனத்தின் முடிவும் ஆகாது. ஆத்ம கர்மம் எல்லோரும் செய்ய வேண்டும். அதை இந்த ஜென்மத்திலும் செய்யலாம் அல்லது அடுத்த ஜென்மத்திலும் செய்யலாம். மானவ சரீரத்தை தவிர ஆத்ம கர்மம் செய்வதற்கு வேறு எந்த உபாயமும் கிடையாது. தேகம்தான் க்ஷேத்திரம் எனப்படுகிறது. பகவத்கீதை அத்தியாயம் 13 ஸ்லோகம் 2. குந்தி புத்திரனே, இந்த சரீரம் க்ஷேத்திரம் எனப்படுகிறது. குந்தி புத்திரா, ஞானத்தின் ஏற்றம் என்னும் பூமி வடிவமாக இந்த சரீரம் க்ஷேத்திரம் என்று சொல்லப்படுகிறது. ஏனென்றால் தர்மமும் கர்மமும் எல்லாமே தேகத்தின் மூலமாகத்தான் நன்கு நடைபெறுகின்றன. இந்த வெளி உலகில் என்னென்ன இருக்கின்றனவோ அவைகளெல்லாம் இந்த சரீரத்தில் இருக்கின்றன. எனவே தேகத்தை இழிவான தாழ்ந்த பிரம்மாண்டம் என்று கூறுகிறார்கள். மனம் மற்றும் பிராணன் மூலமாக இந்த தேகமானது உழப்படுவதால் அல்லது அவர்கள் உழுவதால் அமிர்தம் என்ற பழம் கிடைக்கிறது. இந்த நிலையை பற்றி
மகாத்மா ராம் பிரசாத் அவர்கள் கூறியிருக்கிறார், எந்த மனித வாழ்க்கை என்னும் பூமியானது வீணாக இருக்கிறதோ அப்படிப்பட்ட நிலம் உழப்படுவதால் அல்லது வளமாக்கப்படுவதால் தங்கம் விளைகிறது. இந்த தேகத்திலேயே பூரணத்துவம் கிடைக்க பெற்றவுடன் ஜீவன் சிவனோடு ஐக்கியமாகி விடுகிறது. இதை செய்து முடிக்க எந்த விதமான கர்மம் செய்யப்படுகிறதோ அந்த கர்மம் தான் உண்மையான கர்மம். அதைத்தான் கர்மயோகம் என்று கூறுகிறார்கள். யோகி ஆனவர் ஆத்ம கர்மத்தில் முன்னேற அந்த கர்மத்தின் பிரபாவத்தால் அல்லது வல்லமையால் அதனோடு உள்ள ஒட்டுறவு படிப்படியாக தூர விலகி விடுகிறது. எனவே ஆத்ம கர்மம் செய்வதில் எந்தவிதமான தங்குதடை ஏற்படுவதில்லை. ஆத்ம கர்மம் செய்வதன் மூலம் ஒருமுறை தேகத்தை கடந்த நிலை, அதாவது தேகத்தை மறந்த நிலை அடைந்தவுடன் ஜனனமும் மரணமும் காலத்தை கடந்ததாக காலத்தை மறந்த நிலை ஏற்பட்டு விடுகிறது. இந்த தேகம்தான் வில், சுவாசம்தான் அம்பு. அந்த வில்லம்பை யார் செலுத்துகிறாரோ அவர்தான் ஆத்மாராம் ஆவார். அந்த ஆத்மாராம் அழிக்கப்பட முடியாதவர். அவர் 10 வகை இந்திரியங்களால் ஆன ஒரு சிறப்பான தேகம் போன்ற ஒரு துவாரத்திற்குள் நிலைத்து இருக்கிறார். ஆகவே அதை தாசரதி என்கிறார்கள். எனவே யோகிராஜ் அவர்கள் கீழ்வருமாறு எழுதியிருக்கிறார். கேசரி முத்ரா சித்தி அடைந்தவுடன் பிரம்ம தரிசன் வாசல் கதவு திறந்து விடுகிறது. மென்மையான வெள்ளரிக்காய் அல்லது மென்மையான கோமளமான வெள்ளரிக்காய் எவ்வாறு மிருதுவான கோமளமான வெள்ளரிக்காயின் உள்ளே காலியிடம் உள்ளதோ அதேபோல் உள்நாக்கின் உள்ளேயும் அப்படியே மென்மையாக இருக்கிறது. எனவே யோகிராஜ் அவர்களின் கருத்து என்னவெனில், கேசரி முத்திரையின் முழு அல்லது சரியான வழி அவருக்கு கிடைத்துவிட்டது. இவ்வாறு கேசரி முத்திரை சித்தியானவுடன் உள்நாக்கில் ஒரு விதமான குளிர்ச்சியான அனுபவம் உண்டாகிறது. யோகிக்கு கர்மம்தான் பிரதானம். இது சம்பந்தமாக பகவான் கிருஷ்ணர் கீதையில் கூறுகிறார். பகவத்கீதை அத்தியாயம் 3 ஸ்லோகம் 3. ஞான யோகேன் சாங்கியானாம் கர்ம யோகேன யோகினாம். அதாவது ஞான யோகம் மூலமாக சாங்கியத்தை கடைபிடிப்பவர்களுக்கும் கர்ம யோகம் மூலமாக யோகிகள் சித்தி அடைகிறார்கள். சாங்கிய என்பது நான் யார் என்பதற்கு விடை கிடைக்க வேண்டும். அதுதான் சாங்கிய என்பதாகும். நான் என்பது நான் அல்ல, இந்த சரீரம் கூட நான் அல்ல. ஆனால் இந்த தேகத்திற்குள் எந்த சித்து அல்லது உணர்ச்சியுள்ள ஆத்மா வாசம் செய்கிறாரோ அதுதான் நான் என்பதன் சரியான விளக்கமாகும். இது தேகம் நிலைத்திருப்பதன் மூலம் அல்லது தேகத்தின் மூலமாக மறைந்துள்ள அல்லது உள்மூச்சு வெளிமூச்சு ரூபமாக கர்மம் என்பதில் நிலைத்திருக்கிறது. இந்த கர்மம் மூலமாக கர்மத்திற்கு அப்பாற்பட்ட நிலை அடைந்தவுடன் நான் யார் என்பதன் ஞானம் உண்டாகிறது. இதுதான் சாங்கிய ஞானம் ஆகும். மேலே கூறப்பட்ட கர்மாவுக்கு அப்பாற்பட்ட நிலையில் நாம ஜபம் செய்ய வேண்டியது இல்லை என்ற ஞானம், அதாவது ஞானத்தின் நிலை உண்டாகிறது. இதுதான் சாங்கிய ஞானம் ஆகும். அப்பொழுது சாங்கியா அல்லது சாங்கியா என்னும் காலகதி ஆரம்பமாகிறது. அதற்கு ஒரு எல்லை அல்லது அளவே கிடையாது. காலம் முடிவற்றது. அதற்கு எந்த விதமான எண்ணிக்கையும் கிடையாது. ஆனால் அதே காலம் அல்லது ஞானம் தேகத்தில் நிலை பெற்று நின்று மறைவுற்ற நிலையில் ஞானத்தோடு கலந்து விடுகிறது. மேலும் இந்த ஞானமானது தேகத்தில் இரவு பகலாக 24 மணி நேரமும் 21,600 முறை துடிக்கிறது. இதுதான் மறைந்திருக்கும் நிலை அல்லது உள்மூச்சு வெளிமூச்சு இவற்றின் ஞானம் என்பதன் நிலையாகும். ஜீவன் அல்லது ஆத்மா இருக்கும் நிலையாகும். ஆனால் சாங்கியாவிற்காக அல்லது ஞானத்தின் பக்கம், அதாவது ஞானத்தை பற்றி ஜீவனுக்கு லட்சியமே கிடையாது. ஜீவனானது இந்த நிலையில் வசப்பட்டு மாயையினால் இணைக்கப்பட்டிருக்கிறது. இந்த மறைந்திருக்கும் நிலையான ஞானத்தின் பக்கம் லட்சியம் அடைவதன் மூலம் இதை கடந்த நிலையை அடைந்தவுடன் இயற்கையை சார்ந்த நான் என்பதன் ஞானம் உதயமாகிறது. எனவேதான் இதற்கு சாங்கிய தரிசனம் என்று பெயர். மேலே சொன்ன சாங்கியா, அதாவது ஞானம் அடையக்கூடிய உசித நிலையை லட்சியமாக கொண்டு, அதாவது சுவாசத்தின் கதி அல்லது போக்கை லட்சியம் கொண்டு பிராணனின் போக்கின் ஞானத்தில் மூழ்கி அந்த நிலையை கடந்த நிலையில் முழு ஞானம் என்ற நிலைமை அடைந்து பின்னர் ஞானிகள் அல்லது சாங்கியா ஞானம் அடைந்த யோகிகளின் மனம் நிலை பெற்று விடுகிறது. இந்த ஞான யோகம் மூலமாகத்தான் சாங்கியர்களின் நிலை உள்ளது. கர்ம யோகம் மூலமாக யோகிகளின் நிலை கர்மம், அதாவது பிராணனின் கர்மம். பிராணன் மேல் நோக்கி போவதும் கீழ் நோக்கி போவதுமான செயலை செய்கிறது.
அதாவது கிரியா யோகம்தான் ஆத்ம கர்மம் ஆகும். எந்த யோகியானவர் இவ்வாறு ஆத்ம கர்மம் கிரியா யோகத்துடன் கலந்து செய்தவுடன் அல்லது ஆத்ம கர்மம் செய்து கர்மத்துடன் இடா மற்றும் பிங்களாவில் சுவாச போக்கை ஒன்றாக கலக்க செய்து சுழுமுனை மார்க்கமாக சுசும்னா நாடி மூலமாக சுவாசத்தின் போக்கில் மனம் ஆழ்ந்து விடுகிறாரோ அவருக்கு கர்மத்தை கடந்த நிலை, கர்மமே இல்லாத நிலை உண்டாகி மனம் ஸ்திரமான நிலை பெற்று விடுகிறது. இந்த நிலைதான் கர்மயோகம் மூலமாக ஏற்படும் யோகிகளின் நிலையாகும். ஞான யோகம் மூலமாக சாங்கியா யோகம் கடைபிடிப்பவர்களும் மற்றும் சாங்கியா யோகம் அறிந்தவர்களும் மற்றும் கர்மயோகம் மூலமாக கிடைக்கும் நிலை. வெளியிருந்து இவ்வாறு கேட்கும் பொழுது பகவான் நிலையான தன்மைக்கு 2 விதமான காரியங்களின் மூலம் அடையலாம் என்ற விஷயம் கூறியிருக்கிறார். உண்மையில் அப்படியல்ல, அது ஒரே கர்மம்தான் மற்றும் 2 நிலைகளும் ஒன்றுதான். இந்த சந்தர்ப்பத்தில் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் ஸ்பஷ்டமாக கூறியிருக்கிறார். பகவத்கீதை அத்தியாயம் 3 ஸ்லோகம் 4. ந கர்ம நராம் யான் நைஷ் கர்மியம் புருஷோச்னுதே. ஜனங்கள் கர்மத்தை கடைபிடிக்காமல் கர்மமற்ற நிலையை ஆத்மஸ்வரூப நிலை அடைய முடியாது. அதாவது ஆத்ம கர்மம் அல்லது பிராண கர்மம் கிரியா யோகம் செய்யாமல் கர்மத்தை கடந்த நிலை அல்லது கர்மம் அற்ற நிலை கிடைக்காது. விக்கிரக பூஜை அல்லது கற்சிலைகளின் பூஜை இவற்றை நம்பாத பூதநாத் சென் என்ற இன்ஜினியர் அசாமில் உத்தியோகத்தில் இருந்தார். அங்கேதான் அவர் இல்லற யோகி ஒருவருடைய பெயரை கேள்விப்பட்டார். அவருக்கு பாரத நாட்டின் யோக சாஸ்திர சம்பந்தமான விஷயங்களை அறிந்து கொள்வதற்கு மிகவும் பிடிக்கும். இது சம்பந்தமாக அநேக நூல்கள் கற்றிருந்தார். ஆனால் கடைசியில் வெறும் புத்தகங்கள் படிப்பதால் உண்மையான தர்ம தத்துவங்கள் மற்றும் யோக சாஸ்திரத்தை பற்றிய ஞானம் உண்டாவதில்லை என்பதை அவர் அறிந்து கொண்டார். அந்த ஏரியாவில் மூளை முடுக்குகளில் உள்ள சாது சந்நியாசிகளை அடைந்தார். ஆனால் கொஞ்சம் கூட திருப்தி உண்டாகவில்லை. பூதநாத் இன்னும் அறிந்து கொள்ளவும் ஞானம் பெறவும் விரும்பினார். இது சம்பந்தமாக ஒரு முறை காசி மாநகருக்கு வந்து யோகிராஜ் அவர்களிடம் சென்றார். பூதநாத் யோகிராஜ் அவர்களை வணங்கியவுடனே, காசி வந்திருக்கிறாய், கங்கா ஸ்நானம் செய்து பகவான் விஸ்வநாத் அவர்களின் தரிசனம் செய்தாயா என வினவினார். உருவ வழிபாட்டில் நம்பிக்கை இல்லாத பூதநாத், நான் சிலை வடிவமான அல்லது ஜடம் போன்ற கல்லான விஸ்வநாத்தை தரிசனம் செய்ய வரவில்லை. நானோ பரபிரமமான ஞானமயமான விஸ்வநாத்தை தரிசிக்க வந்திருக்கிறேன் என்று கூறினார். இந்த விஷயத்தில் மிகச் சரியான அல்லது போதுமான ஞானம் உனக்கில்லை. முதலில் கங்கையில் குளித்துவிட்டு பகவான் விஸ்வநாத்தை தரிசனம் செய்து கொள், அதன் பின் இங்கு வா என்று கூறினார். பூதநாத்திற்கு கங்கா ஸ்நானம் செய்து பகவான் விஸ்வநாத் கோவிலில் பூஜை செய்யும் சமயத்தில் விஸ்வநாத்தின் சிலை இருக்கும் இடத்தில் யோகிராஜ் அவர்களை உயிரோடு இருப்பதை பார்க்கும் காட்சி கிடைத்தது. அவருடைய பிரம்மை முழுவதும் சிதறி ஓடியது. இவ்வாறாக யோகிராஜ் அவர்கள் நடைமுறையில் உள்ள விதிகளை ஒப்புக்கொண்டு நடக்க வேண்டும் என்று எல்லோருக்கும் உபதேசம் செய்வார். ஆத்ம கர்மம் மூலமாக ஒரு நிலையான நிலைமையை அடையும் வரை நடைமுறையில் உள்ள நியதிகளை ஒப்புக்கொண்டு அதன்படி நடப்பதுதான் நல்லது என்று அவர்கள் கூறுவது வழக்கம். அடுத்த நாள் பூதநாத் மறுபடியும் யோகிராஜ் அவரிடம் வந்தார். யோகிராஜ் அநேக விதமான தத்துவங்களின் விஷயங்களை பற்றி பூதநாத்திற்கு கூறினார். கதை சொல்வது போல் சில உபதேசங்களையும் எடுத்துரைத்தார். இவ்வளவு நேரமும் பூதநாத் அமைதியாக கேட்டுக்கொண்டிருந்தார். யோகிராஜ் அவர்கள் நிறுத்தியவுடன் பூதநாத் 2 கரங்களையும் கூப்பி, நான் எதை அறிய வேண்டும் என்று நினைத்தேனோ அதை முதலிலேயே ஒரு காகிதத்தில் எழுதி பாக்கெட்டில் வைத்து கொண்டிருந்தேன். ஏனெனில் பின்னால் மறந்து விடுவேன். ஒவ்வொன்றாக எல்லாவற்றையும் அறிந்து கொள்ள என்னுடைய எல்லா பிரச்சனைகளுக்கும் பதிலளித்து விட்டீர்கள். எனக்கு இப்பொழுது தெரிந்து கொள்ள வேண்டியது ஒன்றுமில்லை. எல்லாவற்றிற்கும் பதில் கிடைத்து விட்டது என்று கூறினார். பூதநாத் யோகிராஜின் வசப்பட்டு அவரிடம் தீட்சை பெற்று கொண்டார். யோகிராஜ் அவர்கள் தீட்சை அளிக்கும் பொழுது மட்டும் பக்தர்களிடமிருந்து ரூபாய் 5, விதவைகளிடமிருந்து ரூபாய் 10 பிராயசித்தமாக தட்சணையாக வாங்குவது வழக்கம். அவர் தன் வாழ்நாள் முழுவதும் இந்த நியதியை கடைபிடித்தார். மேலும் தனக்கு பின் தன் பின்னால் சாதகம் செய்ய தீட்சை வழங்கும் அதிகாரம் பெற்றவர்களுக்கும் இது நியதியை கடைபிடிக்க வேண்டும் என்று உபதேசித்தார். ஏதாவது ஒரு ஏழை பக்தனுக்கு தீட்சை பெற ஆவல் இருக்கும். ஆனால் அவனால் ரூபாய் 5 கூட கொடுக்க முடியாத நிலையில் இருப்பான். இம்மாதிரியான நிலைமையில் அவர் தானாகவே அவனுக்கு முன்பணமாக கொடுப்பார்.
இதை பார்த்து காசி மாநகரை விட்டு தூரத்தில் வசிக்கும் ஒரு பணக்கார பக்தர் காசியில் வாழும் மற்றொரு பக்தரிடம் ரூபாய் 100 கொடுத்து வைத்து அதன் மூலம் அவசியம் ஏற்படும் பொழுது ஏழை பக்தர்களுக்கு உதவும்படி ஏற்பாடு செய்தார். யோகிராஜ் அவர்கள் அந்த தீட்சை தட்சிணை பணத்தை தனியாக எடுத்து வைப்பார். அவருடைய குரு பாபாஜி மகாராஜ் அவர்கள் எப்பொழுதாவது தன் கூட்டத்தில் உள்ள ஒரு சன்னியாசி பக்தரை யோகிராஜிடம் அனுப்பி அந்த பணத்தை கேட்டு வாங்கி கொள்வார். அந்த பணம் அவர் கூட்டத்தில் உள்ள சன்னியாசிகளின் அத்தியாவசியமான தேவையை பூர்த்தி செய்வதற்கு செலவிடப்படும். தீட்சை பெறுவதற்கு முன்னால் பிராயச்சித்தம் செய்வதற்கு சாஸ்திரிய வரைமுறைகள் கடைபிடிக்கப்பட வேண்டும். அதில் அநேக விதமான கூட்டங்கள் கூடும். இதன் காரணமாகத்தான் யோகிராஜ் அவர்கள் தன் சிஷ்யர்களின் பிராயச்சித்தங்களுக்காக கிடைத்த மேலே கூறப்பட்ட பணத்தை தன் குருதேவரும் அவருடைய சன்னியாசி பக்தர்களின் சேவைக்காக செலவு செய்வதன் மூலம் அதே பலன் கிடைக்கும் என்பதாலும் அவ்வாறு நிர்ணயம் செய்தார். யோகிராஜ் அவர்கள் தன் பக்தர் ஒருவருக்கு, நான் வேறு எதிலும் இல்லை, அதனால் எனக்கு எந்தவிதமான பற்றுதலும் இல்லை. உயர் திரு ராம்தேஸ் மைத்ரேயி என்பவர் என்னுடைய நண்பர். அவரிடம் இந்த கடிதத்தை கொடுத்து அவர் சார்பில் பயபக்தியுடன் உபதேசம் பெறுவதற்காக அவருக்கு ரூபாய் 5 பிராயச்சித்தமாக கொடுத்து சமயம் கிடைக்கும் பொழுது என்னை வந்து சந்திக்க சொல்லவும் என்று எழுதியிருக்கிறார். மேலும் என் சார்பில் முறையாக தர்மம் என அழைக்கப்படும் கிரியா யோகம் குருவின் சொல் மூலம் கிடைக்கிறது. பிரம்மத்தை தவிர மனதை வேறிடம் செலுத்துவது பாபம். இல்லாவிடில் பாபம் உண்டாவது கிடையாது. குரு பக்தி மூலம் நல்லதொரு சமுதாயம் உருவாகலாம். ஆனால் அது துர்லபம். மனதின் ஸ்திரமான தன்மை மற்றும் மன கட்டுப்பாடுகள் இல்லாமல் இந்த கொடுமையான உலகில் வாழ்ந்து கொண்டு வருவதில் ஆத்ம ஞானம் பரிபூர்ணமாக கிடைக்காது. ஆத்மாவைத்தான் பரமாத்மா ரூபமாக பார்க்க வேண்டும். அந்த ஞானம் கிடைப்பதற்கு எப்பொழுதும் நிலையான பிரம்ம ஞானம் அடைந்த பிறகு பாபம் அல்லது புண்ணியம் என்பது கிடையாது. பின்னர் ஆத்ம ஞானம் அல்லது பிரம்ம ஞானம் அடைந்தவர்கள் எல்லாவற்றிலும் பிரம்மத்தையே தரிசனம் செய்கிறார்கள். ஒரே மாதிரியாக நிலையாக இருக்க வேண்டும். இந்த காரியம் நடைபெற வேண்டும். வெறும் பேச்சால் ஒன்றும் நடக்காது. எல்லாமே பிரம்மம்தான். நான் எல்லோரை காட்டிலும் மிகச் சிறியவன். இவ்வாறு எழுதியிருக்கிறார். பாபாஜி மகாராஜ் அநேக முறை தன்னுடைய கூட்டத்தின் சாதுக்களின் முன்னிலையில் தன் பிரிய சிஷ்யர் சியாமாச்சரனை பற்றி புகழ்ந்து பேசுவது வழக்கம். இதனால் ஒருமுறை அவர் கூட்டத்தில் உள்ள ஒரு சன்னியாசி பக்தரின் மனதில் பொறாமை அல்லது இகழ்ச்சி மனப்பான்மை உத்வேகம் அடைந்தது. அவர் பாபாஜியிடம், சியாமாச்சரன் குடும்பஸ்தர், நீங்கள் ஏன் அவரை பற்றி இவ்வாறு புகழ்ந்து பேசுகிறீர்கள் என வினவினார். பாபாஜி எந்தவிதமான பதிலும் அளிக்காமல் சில நாட்கள் சென்ற பிறகு அந்த சன்னியாசி பக்தரையே தீக்ஷா கொடுத்து சேகரித்த தட்சிணை பணத்தை வாங்கி வருவதற்கு சியாமாச்சரனிடம் அனுப்பினார். அந்த சன்னியாசியும் குடும்ப சன்னியாசியிடம் வந்தார். மனதிற்குள்ளேயே சியாமாச்சரனை பரீட்சை செய்ய வேண்டும் என்று நிச்சயித்து கொண்டார். சியாமாச்சரனும் இந்த விஷயத்தை பற்றி தெரிந்து கொண்டார். சியாமாச்சரனின் திண்ணையில் இருவருக்கும் இடையில் தத்துவ சம்பந்தமான வாதம் கிளம்பியது. பக்கத்திலேயே ஒரு விஷல்யகரணி என்று ஒரு கொடியை தாங்கிய பூந்தொட்டி இருந்தது. அந்த செடியின் ஒரு இலையை பறித்து அதை சுட்டி காட்டி அதை குறித்த இயற்கை, புருஷர், மாயா மற்றும் பிரம்மம் முதலியவற்றை பற்றிய விவாதம் ஆரம்பிக்கப்பட்டது. விவாதம் கம்பீரமாகவும் ஆழ்ந்த அறிவுடன் நடந்ததால் இரவு முழுவதும் கடந்தது கூட தெரியவில்லை. இரவு கடந்ததே தெரியாத வேளையில் திடீரென்று யோகிராஜ் அவர்கள், விடிந்து விட்டது, இப்பொழுது சென்று கங்கையில் ஸ்நானம் செய்து வாருங்கள் என்று கூறினார். யோகிராஜின் ஆழ்ந்த ஞானத்தை அறிந்த பிறகு அந்த சன்னியாசி பக்தருக்கு அவருடைய பிரம்மை தூர விலகியது. அப்பொழுதுதான் பாபாஜி மகாராஜ் அவர்கள் தன்னுடைய இந்த இல்லறவாசி இல்லற பக்தரை பற்றி ஏன் இவ்வாறு புகழ்கிறார் என்பது புரிந்தது. யோகிராஜ் அவர்கள் வசிக்கும் பக்கத்திலேயே சற்று தூரத்தில் அவர் பக்தர் மாட்டிடையன் ஜெயபாவின் வீடு இருந்தது. திடீரென்று ஜெயபாவின் ஒரு மகனுக்கு காலரா வந்து விட்டது. அவன் பிழைப்பான் என்பதில் துளி நம்பிக்கைதான் இருந்தது. பரம பக்தனான ஏழை ஜெயபால் ஒரு குரு மகாராஜ் அவர்களிடம் வந்தார். அப்பொழுது குரு மகாராஜ் ஒவ்வொரு நாளை போலவும் அந்த சமயம் தன் ஆசனத்தில் பாதி கண்கள் மூடிய நிலையில் உள்ள முத்திரையில் நிஷ்டையில் அமர்ந்திருந்தார். ஜெயபால் வணக்கம் செலுத்திவிட்டு சற்று தள்ளி கையை கட்டி கொண்டு உட்கார்ந்திருந்தார். சில நிமிடங்கள் கழித்து மகா யோகி அவர்கள் கண்களை திறந்தார். அப்பொழுது ஜெயபால் நடுங்கும் குரலில் தன் புத்திரனை காப்பாற்றுங்கள் என்று கூறினார். அந்த சமயத்தில் காசியில் தீரூர் என்ற ஒரு வகையான மரத்தின் வேரின் சாறுடன் கலந்து செய்யப்பட்ட ஜிலேபி கிடைத்து கொண்டிருந்தது. தீரூர் சீங்காடே, அதாவது ஜலத்தில் உண்டாகும் ஒரு கொடி.
அதன் காய் பச்சையாகவும் வேக வைத்து மாவாகவும் சாப்பிடப்படுவது வகையின் மரத்தின் பழம். யோகிராஜ் அவர்கள் இப்பொழுதே அவனுக்கு வயிறு நிறைய தீரூரில் தயாரிக்கப்பட்ட ஜிலேபியை வயிறார உண்ணக்கொடு என்றார். ஜெயபாலும் உடனே அவர் கூறியது போல் செய்தார். அவருடைய பையனும் சுகமாகி விட்டான். யோகிராஜ் அவர்கள் தன்னுடைய இளைய பெண் ஹரிமோகினி மற்றும் இளைய புத்திரன் துக்கோரியின் திருமணங்கள் விஷ்ணுபுரத்தில் வங்காளத்தில் உள்ளது செய்தார். விவாகத்தின் பொருட்டு அவர் மட்டும் 2 முறை விஷ்ணுபுரம் சென்றார். அந்த சமயங்களில் அங்கு அநேகர் அவரிடம் தீட்சை பெற்று கொண்டனர். அவர் கிபி 1886 வருடம் மே மாதம், வங்காளி வருடம் 1293 ஜேஷ்ட மாதம் அவர் தன் இளைய புத்திரியின் திருமண நிமித்தமாக முதல் முறை விஷ்ணுபுரம் வந்தார். அவர் வங்காளியின் 1293 ஆண்டு ஜேஷ்ட மாதம் 8ஆம் தேதி இரவு 9 மணிக்கு காசியிலிருந்து புகை வண்டி மார்க்கமாக புறப்பட்டு அடுத்த நாள் மாலை 5 மணி அளவில் பானாகர் ஸ்டேஷனில் இறங்கி அங்கிருந்து மாட்டு வண்டி மூலமாக விஷ்ணுபுரம் சென்றடைந்தார். கல்கத்தாவிலிருந்து புறப்பட்டு பானாகர் வந்து பஞ்சானன் பட்டாச்சாரியார் அவரை சந்தித்தார். இதன் பின்னர் கிபி 1891 ஆண்டு மே மாதம் இளைய புத்திரனின் விவாகத்தின் பொருட்டு 2வது முறை விஷ்ணுபுரம் வந்தார். அப்பொழுது கூட பஞ்சானன் பட்டாச்சாரியாவும் பாநகரில் வந்து அவரை சந்தித்தார். விஷ்ணுபுரத்தில் கைலாஷ் சந்திர பந்தோபாத்பாய் என்னும் பெயருள்ள ஒரு ஏழை பிராமணன் இருந்தார். அவர் சிவதாஸ் பட்டாச்சாரியார் என்பவர் வீட்டு வாத்தியாராக தொழில் செய்து வந்தார். கைலாஷ் பாபு யோகிராஜ் அவருடன் தீட்சை பெறுவதற்காக தீவிரமான ஆவலில் இருந்தார். ஆனால் தீட்சைக்காக கொடுப்பதற்கு அவரால் ரூபாய் 5 சேகரிக்க முடியவில்லை. எனவே அவர் சிவதாஸ் பட்டாச்சாரியாரிடம் ரூபாய் 5 முன்பணமாக கேட்டார். சிவதாஸ் பாபு அவருடைய எல்லா விவகாரங்களையும் கேட்டுவிட்டு கேலியான தொனியில், நீ என்ன தீட்சை பெறுவாயோ அதை எனக்கும் கற்றுக் கொடுப்பதாயிருந்தால் பணம் தருகிறேன் என்று கூறினார். கைலாஷ் பாபுவும் அதற்கு சம்மதித்து விட்டு ரூபாய் 5 முன்பணமாக பெற்றுக்கொண்டார். கைலாஷ் பாபு தீட்சை எடுத்துக்கொள்வதற்காக யோகிராஜ் அவர்களிடம் சென்றபோது யோகிராஜ் அவர்கள், நீ தீட்சை சம்பந்தமான எல்லா விவரங்களையும் தெரிவிக்கிறேன் என்று வாக்கு கொடுத்துவிட்டு வந்திருக்கிறாய், உனக்கு தீட்சை தரமாட்டேன் என்று கூறினார். கைலாஷ் பாபு தான் யாருக்கும் எதுவும் சொல்ல மாட்டேன் என்று சம்மதித்தார். ஆனால் யோகிராஜ் அப்பொழுதும் ஒப்புக்கொள்ளவில்லை. கடைசியில் கைலாஷ் பாபு சிவதாஸ் பாபுவிடம் சென்று, யோகிராஜ் அவர்களுக்கு எல்லா விஷயமும் புரிந்துவிட்டது, அவர் தீட்சை தரமாட்டார் என்று கூறினார். சிவதாஸ் பாபு சிரித்து கொண்டே, நீ தீட்சையை பற்றி எதுவும் கூற வேண்டாம், நான் வெறுமனே கேலி செய்தேன், நீ தீட்சையை பெற்றுக்கொள் என்று கூறினார். இந்த சம்பவத்தின் பின் கைலாஷ் பாபு தீட்சை பெற்று கொண்டார். கிபி 1892 வருடம் யோகிராஜ் அவர்களின் 2வது புத்திரன் துக்கோரி லாஹ்ரி பைத்தியம் பிடித்தவர் போல புத்தி மாறாட்டம் அடைந்து விட்டார். காசியிலுள்ள எல்லா வைத்தியர்களிடமும் காண்பித்தும் எந்தவிதமான பலனும் கிடைக்கவில்லை. அவருடைய மக்கள், சொந்தக்காரர்கள் முதலியோர் பரத்வான் நகரில் திரோவில் உள்ள காளி கோவிலிலிருந்து மருந்து கொடுக்க வேண்டும் என்று கூறினர். அவர் பிரம்ம ஞானியாயிருந்தும் சாதாரண ஜனங்களின் நடையுடை பிரகாரம் எல்லாம் செய்வதற்கு ஒப்புக்கொள்வார். இது சம்பந்தமாக அவர் தாரகாஸ்வரில் உள்ள ஒரு ஸ்டேஷன் மாஸ்டர் பக்தருக்கு கடிதம் எழுதியிருந்ததில், திரோல் என்னும் இடம் தாரகாஸ்வேர் ஊரிலிருந்து சுமார் 9 கோஷ் தூரத்தில், 1 கோஸ் என்பது 2 மைல் உள்ளது என்னும் விபரம் அறிந்திருந்தார். இன்னொரு பக்கம் பர்த்வான் ஸ்டேஷனிலிருந்து சுமார் 7 - 8 கோஸ் தூரத்தில் இருக்கிறது என்றும் சாலை நன்றாக உள்ளது என்ற விவரமும் அவருக்கு கிடைத்தது. கிபி 1892 வருடம் டிசம்பர் மாதம் அவர்கள் காசியிலிருந்து பரத்வான் ஸ்டேஷனில் வந்து இறங்கினார். அங்கே பஞ்சானன் பட்டாச்சாரியா முன்கூட்டியே வந்திருந்தார். அவர் யோகிராஜ் அவர்களுக்கு பல்லாக்கு தயார் செய்து வைத்திருந்தார். யோகிராஜ் அவர்கள் பல்லாக்கில் திரோலிய சென்று அங்குள்ள காளி கோவிலிலிருந்து மருந்து வாங்கி கொண்டு காசிக்கு வந்தார். ஆனால் அந்த மருந்திலும் எந்த பலனும் கிடைக்கவில்லை. இதை கண்டு காசிமணி தேவி அவர்கள், நீங்கள் இருக்கும் பொழுது மற்ற மருந்து மாத்திரைகள் எதற்கு என்று வினவினார். இதன் பின்னர் யோகிராஜ் அவர்கள் ஒரு வேர் கொடுத்தார். அதை உபயோகித்த பிறகு அவருடைய புத்திரனின் பைத்தியம் விலகிவிட்டது. ஸ்கந்த புராணத்தில் காசி காண்டம் என்னும் பகுதியில் காசி மாநகரை எவ்வாறு வலம் வர வேண்டும் என்ற நியதி விவரிக்கப்பட்டிருக்கிறது. இதை பஞ்சக்ரோஷி யாத்திரை அல்லது
பஞ்சகோஷி பரிக்ரமா என்று கூறுவார்கள். சுமார் 50-60 மைல் சாலையில் காலில் ஒன்றும் அணியாமல் நடக்க வேண்டும். அதற்கு சாதாரணமாக 5-6 நாட்கள் ஆகும். உண்பதற்கும் குடிப்பதற்கும் வேண்டிய பொருட்களை எடுத்துக்கொண்டு அநேக யாத்ரீகர்கள் ஒன்றாய் சேர்ந்து ஜெய் சிவ சம்போ என்று கூறிக்கொண்டே வலம் வருவார்கள். இந்த பிரதட்சணம் ஒவ்வொரு வருடமும் நடந்து வருகிறது. ஒருமுறை யோகிராஜ் அவர்களின் பரம பக்தர் ராம் பிரசாத் ஜாய்ஸ்வால் என்னும் வக்கீல் பஞ்சக்ரோஷி பிரதட்சணம் செய்ய வேண்டும் என்று முடிவெடுத்தார். அவர் ஒவ்வொரு நாளும் குறைந்தது ஒரு முறையாவது தன் குரு மகாராஜ் அவர்களை வணக்கம் செலுத்த வருவார். நாள்தோறும் தான் கடைபிடிக்கும் நியமமானது பிரதட்சணம் செய்ய போனால் குறைந்தது 5-6 தினங்கள் குரு மகாராஜை தரிசனம் செய்ய முடியாது என்று எண்ண ஆரம்பித்தார். அவர் மிக்க வியாக்குலத்துடன் தன் குருவிடம் சென்று அவருடைய அனுமதியையும் ஆசீர்வாதத்தையும் பெறும் பொருட்டு அவரை வணங்கி 24 மணி நேரத்திற்குள் தன் பிரதட்சணம் முடிக்கப்பட வேண்டும் என்று தன் ஆவலை வெளிப்படுத்தினார். இதனால் தன்னுடைய நித்திய நியமம் தவறாது தன் குருவின் தரிசனமும் கிடைக்கும் என்று எண்ணி இவ்வாறு பிரார்த்தித்தார். இயற்கை அல்லது பஞ்சக்ரோஷி என்று எதை கூறுகிறோம்? இதை பற்றி யோகிராஜ் அவர்கள் ஜாய்ஸ்வாலுக்கு எடுத்துரைத்து, இந்த சரீரம்தான் பஞ்ச கோஷங்கள் அடங்கிய காசி மாநகரம். எனவே பஞ்ச கோஷங்களை தனக்குள் அடக்கி கொண்ட இந்த சரீரம் ஓங்கார் கிரியா மூலம் பிரதட்சணம் செய்வதுதான் உண்மையில் பஞ்சக்ரோஷி பரிக்ரமா எனப்படுகிறது. இந்த பிரதட்சணம் செய்வதால் பிராணவாயு சகசிராரத்தில் சிறு மூளைதான் 1000 இதழ் கொண்ட தாமரை இலை போல் உள்ளது நிலையாக இருக்கும் ஸ்திதி அடைகிறது. அதுதான் ஆகாஷ தத்துவம் அல்லது சிவ தத்துவம். அப்பொழுதுதான் உண்மையான தலைவனாகிய தேவாதி தேவரின் தரிசனம் கிடைக்கிறது. வெளியில் நடக்கும் பஞ்சகோஷி பிரதட்சணம் ஒரு வெளியில் செய்யப்படும் அனுஷ்டானம்தான். அதில் உண்மையான தரிசனம் உண்டாவதில்லை. யோகிராஜ் அவர்கள் எப்பொழுதும் யாருக்கும் தர்ம சம்பந்தமான வெளி உலக அனுஷ்டானங்களை கடைபிடிப்பதை தடுத்து நிறுத்தும் யோசனை கூற மாட்டார். ஆனால் இந்த அனுஷ்டானங்களை செய்வது நல்லதுதான், அதனால் மனம் சுத்திகரிக்கப்படுகிறது என்று கூறுவார். எனவே ஜாய்ஸ்வாலுக்கு பிரதட்சணம் செய்வதற்கு அனுமதி கொடுத்ததோடு அல்லாமல் ஆசீர்வாதமும் வழங்கினார். குரு மகாராஜ் அனுமதி பெற்று அடுத்த நாள் அதிகாலை ஜாய்ஸ்வால் ஒரு பிரதட்சணம் செய்வதற்கு கிளம்பினார். மேலும் முறைப்படி 24 மணி நேரம் திரும்பி வந்து மறுபடியும் குரு தரிசனம் செய்தார். சத்குருவின் ஆசியினால் இவ்வாறாக பக்தர் ஜாய்ஸ்வாலின் வாழ்வு ஒரு அர்த்தமுள்ளதாக மலர்ந்தது. யோகிராஜ் அவர்கள் ஆத்ம கர்மம்தான் உண்மையான ஒரே கர்மம், மற்றவைகளெல்லாம் கர்மங்கள் அல்ல என்று கூறுவது வழக்கம். ஆனால் வாழ்க்கை நிர்வாகத்திற்கு சில கர்மங்களும் செய்ய வேண்டியிருக்கும். எனவே கர்மத்தை எப்பொழுதும் முழுவதுமாக விட முடியாது. அவர் மனைவி தங்கம் முதலியவைகளை முழுவதுமாக துறக்க வேண்டும் என்று உபதேசிக்கவில்லை. தானும் அவ்வாறு நடந்து கொள்ளவில்லை. ஆனால் குடும்பஸ்தனுக்கு செல்வமும் வேண்டும், முக்தியையும் அடைய வேண்டும். இரண்டில் எதையும் விடக்கூடாது. விரக்தி அடைந்து உலகத்தை வீடு வாசலை துறந்தவர்கள் தைரியசாலிகள் அல்ல. எல்லாவற்றிற்கும் இடையில் இவைகள் இரண்டையும் அடைவதற்கு வேண்டிய ஈடுபாடு அல்லது சக்தி இல்லாமல் இருக்கக்கூடாது. ஈடுபாடின்மைதான் தடையாக இருக்கும். ஈடுபாடின்மை இல்லாமல் இருந்தால் எந்த விதமான தடையும் உண்டாகாது. ஈடுபாடு அல்லது உற்பத்தி ஆசையினால் உண்டாகிறது. ஆசை, பற்று ஆகியவை இதன் சஞ்சலமான ஸ்திரத்தன்மையற்ற மனதால் உண்டாகிறது. மற்றும் சஞ்சல மனம் பிராணனால் உண்டாகிறது. ஆனால் நிலையான பிராணனில் எந்தவிதமான எண்ண அலைகளும் உண்டாவதில்லை. மனம், ஆசை மற்றும் பற்று எதுவுமே இருப்பதில்லை. அவ்வாறு இருந்தாலும் கூட பொன்பொருள் இருக்கும். ஆனால் அவைகளின் பக்கம் ஆசை அல்லது பற்று இல்லாமல் இருப்பதால் தடை ஏற்படுவதில்லை. தாத்பரியம் அல்லது இதன் பொருள் என்னவெனில், பற்றற்று ஆசையே இல்லாத நிலை மனதிற்கு ஏற்பட வேண்டும். ஆசையின் பிடல் இருக்கும் வரை பற்றும் தடையும் இருந்து கொண்டே இருக்கும். எனவே ஆத்ம கர்மம் மூலம் முதலில் ஆசையையும் வாசனையையும் கர்மம் ஒரு முடிவுக்கு கொண்டு வர வேண்டும். அதாவது இவைகளை அறவே துறக்க வேண்டும். அப்பொழுது ஆசையே இல்லாத, பற்றே இல்லாத ஒரு சூனியமான நிலை உண்டாகும். அதன் பின்னர் பொன், பெண் இவைகள் எந்த தடையும் உற்பத்தி செய்ய முடியாது. எனவே இந்த விஷயத்தை பற்றி மிகவும் வலியுறுத்தி அவர் கேசரி முத்திரை செய்வதால் இந்திரியங்கள் அடங்குகின்றன என்று கூறுவது வழக்கம். பெண் ஆனவள் எப்பொழுதும் புருஷனுக்கு விரோதமாக தடையை தோற்றுவிப்பதில்லை.
பெண் புருஷனுக்கு விரோதமாக தடையை ஏற்படுத்துவதாயிருந்தால் புருஷனும் பெண்ணுக்கு எதிராக தடையை உண்டாக்க வேண்டியிருக்கும். பெண்ணும் புருஷனும் இறைவனால் சிருஷ்டிக்கப்பட்டவர்கள். இறைவனின் சிருஷ்டியை நடத்துவதற்கு இரண்டுமே அவசியம். இருவருக்கும் ஆத்ம சாதனை செய்வதற்கு ஒரே மாதிரி கடமை உள்ளது. எனவே யாரும் மற்றவருக்கு தடை உண்டாக்க முடியாது. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் அவர்களின் சொல்லின் மீது நினைவு கூறுங்கள். அவர் கூறியிருக்கிறார், பகவத்கீதை அத்தியாயம் 9 ஸ்லோகம் 32. ஹே பார்த்தா, பாப யோனியுடையவர்கள் யாராயிருந்தாலும் மற்றும் ஸ்திரீகள், வைசியர்கள் அல்லது சூத்திரர்கள் கூட என்னை சரணடைவதால் நிச்சயமாக அவர்கள் எல்லோரும் பரமகதையை அடைகிறார்கள். உணவு, உடை, மருந்து, மாத்திரைகள் இத்தியாதி இவைகள் எல்லாவற்றிற்கும் பணம் தேவைப்படுகிறது. மற்றவர்களை அண்டாமல், அவர்களின் உதவியை எதிர்பாராமல் தானாகவே சம்பாதித்த பணத்தில் வாழ்க்கையை நிர்வகிக்க வேண்டும். ஆனால் எப்படியாவது பணத்தின் புழுவாக அல்லது பணத்திற்கு அடிமையாகி விடக்கூடாது. அதிகமான சொத்து, பணம் சேர்ப்பதுதான் புருஷர்களுக்கு அழகு அல்லது ஆண்மை குணம் என்று நீங்கள் எல்லோரும் நினைக்கிறீர்கள். அப்படியல்ல உண்மை. ஆனால் சற்று புகழ், பிரதாபத்துடன் ஆத்ம சாதனை செய்வதால் அதுதான் உண்மையின் புருஷார்த்தம் அல்லது ஆண்மையாகும். யார் ஒருவர் தன் மனதை எப்பொழுதும் பணம் சம்பாதிப்பதற்கு கட்டாயப்படுத்தி கொண்டே இருக்கிறானோ அவர்களின் அந்த மனதிற்கு கொஞ்சம் இறை சாதனையை சேர்த்து வைத்து கொண்டால் பின் இதற்காக எல்லோரும் சற்று கடுமையாக உழைக்க வேண்டும். இறை சாதனை செய்வதற்கு நேரமே கிடைப்பதில்லை என்று நீங்கள் எல்லோரும் சொல்லுகிறீர்கள். இது சரியல்ல. சில நேரத்தை இதற்காகவே ஒதுக்கி ஆத்ம சாதனையை எல்லோரும் அவசியம் செய்ய வேண்டும். இந்த விஷயத்தை பற்றி யாரோ ஒரு சாதகர் கூறியிருப்பதாவது, ஆத்மாராமுடன் யோக சூத்திரத்தை ஆரம்பம் செய்ய கூடஸ்தாவில் அவரை பிடித்து வைத்துக்கொள். தற்காலத்திய சஞ்சல மனம் மூலம் சம்பூர்ண ரூபமாக பற்றை தியாகம் செய்வது அல்லது துறக்க முடியாது. ஏனெனில் எவ்வளவு நேரம் வரை பிராணன் சஞ்சலத்துடன் உள்ளதோ அவ்வளவு நேரம் வரை மனமும் சஞ்சலத்துடன் இருக்கிறது. மனம் சஞ்சலத்துடன் இருக்கும் வரை பற்றும் இருக்கும். கர்மம், லோபம், மோகம், மதம், மாச்சரியம், மனம், பக்தி, சித், அகங்காரம், பசி, தாகம், நித்திரை, சோம்பல், தரிசனம், கேட்டல், வாசனை, சிந்தனை, எண்ணம், பற்று, பிழைமை, பாசம், அகம்பாவம் மற்றும் தேக எண்ணம் இத்தியாதி எவ்வளவு வகையான சரீர மற்றும் மனதோடு சம்பந்தப்பட்ட கர்மங்கள் அல்லது எண்ண அலைகள் உள்ளன. அதுதான் தர்ம நெறியுமாகும். அவைகள் எல்லாவற்றையும் படைப்பது சஞ்சல பிராணன்தான். தாத்பரியம் என்னவெனில், உயிரோடு இருக்கும் நிலையில் எல்லாவிதமான லட்சணங்கள், குணாதிசயங்களும் பிராணனின் சஞ்சலமான நிலையினால் உற்பத்தியாகிறது. பிறப்பு எடுத்த உடனேயே கூடவே பிராணன் சஞ்சலமடைகிறது. உள்மூச்சு, வெளிமூச்சு ஆகியவற்றின் போக்கு ஆரம்பமாகி விடுகிறது. பிராணன் சஞ்சலத்துடன் இருக்கும் வரை உள்மூச்சு, வெளிமூச்சு, சுவாசம் இவற்றின் போக்கு இருந்து கொண்டே இருக்கும். எனவே பிராணன் எவ்வளவு நாள் வரை சஞ்சலத்துடன் இருக்கிறதோ அதுவரை சுவாசம், உள்மூச்சு, வெளிமூச்சு ஆகியவற்றின் கதி நடந்து கொண்டே இருக்கும். மேலும் மேலே கூறப்பட்ட எல்லா வகையான சரீரத்தின், மனதின் குணங்கள் மற்றும் தர்ம நெறிமுறைகள் கூட நிலைத்து இருக்கும். எனவே எவ்வளவுக்கெவ்வளவு பிராண கர்மம் அல்லது பிராணாயாமம் செய்கிறீர்களோ அவ்வளவுக்கவ்வளவு பிராணன் ஸ்திரத்தன்மை திசையை நோக்கி முன்னேறி செல்லும். பின்னர் அவ்வளவுக்கவ்வளவு குணாதிசயங்களும் தர்ம நெறிகளும் குறைந்துவிடும். இவ்வாறாக பிராணன் எப்பொழுது பூரணமாக நிலைத்து நின்றுவிடும். துடிப்பு அல்லது அசைவு இல்லாத நிலையாகிவிடும். அப்பொழுது எல்லா குணங்களும் அல்லது எண்ண அலைகளும் இருக்காது. ஏனென்றால் நிலையான பிராணனில் எந்த விதமான குணமோ அல்லது தேகம் இருக்கிறது என்ற அறிவோ அல்லது நினைவோ இருப்பதில்லை. இதுதான் பஞ்சபூத சுத்தி என்பதன் விளக்கமாகும். சஞ்சலம் என்னும் மனப்பான்மை முடிந்தவுடன், அதாவது சஞ்சலமே இல்லாத நிலை ஏற்பட்டவுடன் இந்த பௌதீக சரீரம் அப்பொழுது சுத்தமடைகிறது. எனவேதான் சவத்திற்கு எந்த ஜாதியும் கிடையாது. அதுதான் உண்மையான உபவாசமாகும். அதன் அர்த்தம் சமீபம் என்பதாகும். பிராண நிலையான ஸ்திரத்தன்மை பெற்றவுடன் ஆத்மாவின் சமீபம் வந்துவிட்டோம் என்ற அறிவு உண்டாகிறது. சாப்பாடு உண்ணாமல் இருப்பது உண்மையான உபவாசம் அல்ல. பின்பு அவர்தான் புரோகிதர். ஏனென்றால் தேகம் ரூபமான வீட்டில் பிராணன் மாத்திரம்தான் வாசம் செய்கிறது. மேலும் அது ஸ்திரத்தன்மை அடைந்தவுடன் ஜீவனுக்கு உண்மையான நன்மை அல்லது அன்பு உண்டாகிறது. எனவே அது ஜீவனுக்கு நன்மை செய்பவர் என்று கூறப்பட்டிருக்கிறது.
பிராணனின் 2 பக்கங்களிலும் 2 தராசு தட்டுகள் உள்ளன. ஒன்று சஞ்சலமானது, மற்றொன்று ஸ்திரமானது. ஒரு பக்கம் அதிகமாகும் பொழுது இன்னொரு பக்கம் குறைகிறது. ஆகையால் பக்தர் ஒருவர் அவரிடம், இந்த சஞ்சல மனமானது எந்த உபாயத்தால் மிக நன்றாக இருக்கிறது என்று வினவினார். யோகிராஜ் அவர்கள், மனம் என்பது இல்லாத நிலையில் என்று பதிலளித்தினார். பிரேமை, பக்தி, பாசம் இவைகள் எல்லாமே சரீரத்தில் உள்ள பிராணனின் சஞ்சல நிலையின் நிலைமையை பொறுத்து இருக்கிறது. தாய் மகனின் பாசம், கணவன் மனைவியின் நேசம் மற்றும் இறைவன் மீது பக்தனுக்குள்ள பிரேமை இவைகள் எல்லாவற்றிற்கும் அடிப்படை காரணம் இந்த பிராணன்தான். சரீரத்தின் மீது அன்பு செலுத்த முடியாது. பிராணனைத்தான் நேசிக்க முடியும். ஏனென்றால் பாசத்தின் உற்பத்தி ஸ்தானம் அல்லது மூலஸ்தானமே பிராணன்தான். பிராணன் இல்லாத சரீரத்தில் பிரேமை, பாசம் என்பது ஏது? எதன் மூலமாக அல்லது எதனுடைய தூண்டுதலின் பேரில் ஸ்திரீயை, மனைவியை ஆலிங்கனம் செய்கிறீர்களோ அதே மூலமாக புத்திரி அல்லது கன்னியை ஆலிங்கனம் செய்கிறீர்கள். எனவே நீங்கள் முதலில் உங்கள் பிராணனை நேசியுங்கள், அதற்கு தொண்டு செய்யுங்கள். அதாவது பிராண கர்மம் செய்வதுதான் அதற்கு தொண்டு செய்வதாகும். அதை பாருங்கள். ஏனெனில் பிராண கர்மம் செய்தால்தான் அதன் தரிசனம் கிடைக்கும். இவ்வாறு நீங்கள் செய்தால் பின் உலகளாவிய பிராணனை தெரிந்து கொள்ளலாம். அப்பொழுது எல்லா ஜீவன்களிலும் எல்லா பொருட்களிலும் சமநோக்காக பார்க்க வேண்டும் என்ற ஞானத்தை அடைவீர்கள். எவ்வாறு? சமுத்திர கரையின் ஒரு ஓரத்தில் நின்று கொண்டு சமுத்திரத்தை பார்க்க வேண்டிய அவசியம் உண்டாவதில்லையோ அதே மாதிரி தன்னுடைய சரீரத்தில் நிலையாக இருக்கும் பிராணனை பார்த்த பின் அல்லது அதை தரிசித்த பின் உலகளாவிய பிராணனின் ஞானம் உண்டாகிறது. யோகிராஜ் அவர்கள் எல்லா நாட்களைப் போல் அன்றும் கிருஷ்ணாராம் கூட கங்கை கரையில் ராணாமகள் படித்துறையில் உலாவிக் கொண்டிருந்தார். சிறிது நேரத்திற்குள் சற்று தூரம் படகோட்டிகள் தங்கள் படகுகளை செலுத்தி கொண்டு போய்க் கொண்டிருந்தனர். உயரமாக கட்டப்பட்ட படித்துறையின் மேல் பக்கத்திலேயே ஏதோ ஒரு கோயிலில் பக்தர்கள் ஒன்று கூடி ஒரே கோஷத்தில் சிவஸ்தோத்திரம் பாடல்களை படித்து கொண்டிருந்தனர். யாரோ ஒருவர் வந்து கைகூப்பி யோகிராஜ் அவர்களை வணங்கி பேச ஆரம்பித்தார். வந்தவர், தங்கள் பெயரை நான் முதலிலேயே அறிந்திருக்கிறேன். ஆனால் தங்கள் தரிசனம் கிடைக்கும் பாக்கியம் இவ்வளவு நாட்களாக கிடைக்கவில்லை என்றார். யோகிராஜ் அவர்கள் புன்னகையுடன் அவர் பெயர், அவர் வசிக்குமிடம் ஆகியவற்றை கேட்டு அவருடன் இனிமையாக பேச ஆரம்பித்தார். உலாவிக் கொண்டே திடீரென்று வந்தவர், நீங்கள் கோபப்படாதிருந்தால் ஒரு விஷயத்தை கேட்கலாமா என்று கேட்டார். யோகிராஜ் அவர்கள், சங்கோஷமா பயமோ இல்லாமல் கேளுங்கள் என்றார். வந்தவர் மிக்க பயபக்தியுடன், நீங்கள் வீட்டில் உட்கார்ந்து தியானம் செய்கிறீர்கள் என்று கேள்விப்பட்டேன். ஆனால் ஏதாவது ஒரு தேவதை மீது தியானம் செய்கிறீர்களா என கேட்டார். யோகிராஜ் அவர்கள் இனிமையான ஒரு புன்முறுவலுடன், அதெல்லாம் எனக்கு தெரியாது என்றார். வந்தவர் மறுபடியும், சிவன், கிருஷ்ணன், காளி இந்த தேவதைகளில் யாரையாவது ஒருவரை பற்றி நிச்சயமாக தியானித்து கொண்டிருப்பீர்கள் அல்லவா என வினவினார். யோகிராஜ் அவர்கள், சிவன், கிருஷ்ணன், காளி, நீங்கள், நான் ஆகிய எல்லோரிடமும் யார் வசிக்கிறாரோ அவரைத்தான் தியானிக்கிறேன் என்று பதில் கூறினார். வந்தவர் ஆச்சரியத்துடன், நீங்கள் கூறுவது எனக்கு சரியாக புரியவில்லை என்றார். யோகிராஜ் அவர்கள், நானும் உங்களுக்கு விளக்க முடியாது, நீங்களும் விளங்கிக் கொள்ள மாட்டீர்கள் என்று கூறினார். ஓம் தொடரும்.